புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? உன் தேவன் உன்னை நடத்தி செல்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் நடத்தி செல்வார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் என்னை யார் நடத்தி செல்வார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளில், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற போராட்டங்களில், நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிற காரியத்தில் என் நிலை இப்படியா இருக்கிறது, யார் என்னை நடத்தி சொல்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. உன் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும்போது அவங்க 430 வருஷம் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. மிகவும் வேதனை அனுபவித்தாங்க, மிகவும் துன்பத்தை அனுபவித்தாங்க. பார்வோன் அந்த ஜனங்களும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த உபத்திரவத்தில் மிகவும் அவர் வேதனை நின்று மிகவும் உபத்திரவப்பட்டிருந்தாங்க என்று இந்த வேத பகுதி, யாத்ரா வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவங்களுக்கு இறங்கி மோசே என்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு இப்போது ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். நீ போ, எகிப்தில் இருக்கிற ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போ. நான் அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு, நாங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்தை நான் அவங்களுக்கு வைத்திருக்கிறேன், அதுக்கு நேராக நடத்தி கொண்டு போ என்று சொன்னார். அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலம் தேன ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டு சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் பிதாக்களுக்கு வாக்கு பண்ண தேசத்துக்கு நான் அவங்களை கொண்டு செல்லும்படி நான் இறங்கி இருக்கிறேன். அவங்கள நடத்துறது நீ தான், ஆனால் அவங்கள முழுவதும் வழிகாட்டி சுமந்து செல்ல போகிறது நான் தான். அதுக்காகத்தான் நான் அவங்களுக்காக இறங்கினேன். பாருங்களேன், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவர் இப்போ அவங்கள வழி நடத்தும்படி அவங்களுக்கு இறங்கினேன் என்று சொல்லி அவர் மோசே கிட்ட வாக்கு பண்ணுகிறார். இந்த வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் ஒரு வேளை, என் குடும்பம் எப்படி நடத்தி செல்வேன், என் வாழ்க்கை எப்படி நடத்தி செல்வேன், இந்த தொழில் வியாபாரம் நான் எப்படி நடத்தி செல்வேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்கிறதே என்று நினைக்கிறீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட உபத்திரவத்துக்கு ஆண்டவர் அவங்களை விடுதலையாக்கி அவங்களை நடத்தி செல்லும்படி அவங்களுக்காக இறங்கினார். அதே ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு இறங்கி உங்களை நிச்சயமாகவே ஆண்டவர் நடத்தி செல்வார். எப்படி நடத்தி செல்வார் என்று பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்தில், கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும். நல்ல ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அந்த தேசத்தில் இந்த சில மனிதர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள துரத்திட்டு இப்போ இவங்களை அந்த தேசத்தில் வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவர் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி தேவன் உங்களுக்கு இறங்குவார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நலமும் விசாலமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குடும்பத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை கல்வியை குறித்து, படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? எனக்கு என்ன ஆகும் என்று சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார். அவர் உங்களை நடத்தி செல்லும் போது அவர் உங்களை நலமும் விசாலமான ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துக்கு தேவன்
உங்களை கொண்டு செல்வார். அவர் உங்களை கொண்டு செல்லுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபேசருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. பாருங்க, அங்க சொல்றாரு மோசே கிட்ட, நீ ஜனங்கிட்ட போய் சொல்லு, என்னன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக கானான் தேசத்துக்கு நான் உங்களை நடத்தி செல்வேன். அதுக்கு முன்பதாக உங்களை சிறுமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒருவரை நடத்த போகிறார் என்று சொன்னால் அவங்க எதுல அடிமையா இருக்காங்களோ அதுல இருந்து விடுதலையாக்கி நடத்தி செல்வார். அடுத்தது எந்த காரியத்துல அவங்க சிறுமைப்பட்டு இருக்காங்களோ அந்த சிறுமையிலிருந்து ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்குற தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை சிறுமைப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதா? உங்களுடைய நிலை சிறுமைப்பட்ட நிலையா இருக்கிறதா? வேலை ஸ்தலத்துல சிறுமைப்பட்டு இருக்கீங்களா? நீங்க படிக்கிற இடத்துல, உங்க கல்லூரியில நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? மற்றும் உங்க சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில் நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? மற்றும் நீங்க வசிக்கிற பகுதியில் இருக்கிற குடும்பத்துல நீங்க சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நடத்தி செல்ல போகிறார். அதற்கு முன்பதாக உங்களை சிறுமையிலிருந்து அவர் விடுதலையாக்கி உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய ஆசீர்வாதம் நிறைந்த தேசத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்க போகிறார். அதற்கு முன்பாக உங்களை சிறுமையிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார் இருக்கிறார். அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நடத்தி செல்வார். எப்படி நடத்தி செல்வார் என்று சொல்லி நாம அந்த வசனத்துல அங்க வாசிக்கும் போது, எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கி நலமும் விசாலமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி நடத்தி செல்வார். இரண்டாவது ஆண்டவர் எப்படி நடத்தி சொல்றாரா, சிறுமையிலிருந்து, எகிப்தின் சிறுமையிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு ஆஸ்வாதம் நிறைந்த பாலும் தேனும் ஒரு தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பாராம். அப்போ ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி செல்கிறார்? எகிப்து கைக்கு விடுதலையாக்கும்படி நடத்தி செல்கிறார். எகிப்து சிறுமியிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி அவர் உங்களை நடத்தி செல்வார். அதில் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி பாருங்க. அவர் இடத்துல விசுவாசமா இருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எத்தனையோ முறையிட்டாங்க. ஆனா எப்படி முறையிட்டாங்கன்னு தெரியல. ஆனா கடைசியில அவங்க விட்ட முறை தேவனுடைய சமூகத்துக்கு போனதாம். அப்போ அவங்க தேவ சமூகத்துக்கு நேராக தன்னோட பெருமூச்சை அவங்க விட்டு இருப்பாங்க. அது தேவன் கேட்டார் என்று சொல்லப்படுது. அப்படி கேட்டது ஆண்டு சொல்றாரு, இந்த ஜனங்களை எகிப்தின் கையிலிருந்து விடுதலையாக்கி நடத்தி செல்வேன். எங்க நடத்தி செல்வேன்? நலமும் விசாலமான இடம் நிறைந்த ஆஸ்வாதம் நிறைந்த இடத்துல நான் கொண்டு போய் சேர்ப்பேன். அடுத்தது நான் எப்படி நடத்தி செல்வேன்? எகிப்தின் சிறுமையிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அவங்களை மிக ஆஸ்வாதம் நிறைந்த இடத்துல கொண்டு போய் நான் சேர்ப்பேன். அப்போ ஆண்டவர் நடத்தி செல்வார் என்றாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆண்டவர் ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சில நாட்களுக்கு முன்பதாக நான் மலேசியா தேசத்துக்கு போயிருந்தேன். போவதுக்கு முன்பதாக நான் ஜனவரி மாதம், இந்த 2024ஆம் வருடத்துல ஜனவரி மாதம் ஜபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் மலேசியா தேசத்துக்கு போகணும், அங்கே அழைக்கிறாங்க, ஊழியம் செய்யணும். நீங்க என் கூட வருவீங்களான்னா என்னை கொண்டு செல்லுங்க. நீங்க எங்க கூட வரலன்னா நான் போக மாட்டேன், என்னை கொண்டு போகாதீங்க. இப்படிதான் நான் சொன்னேன். நீங்க வரணும் ஆண்டவரே, நீங்க கூட வந்தா நான் போறேன், நான் வரேன், இல்லைன்னா போக மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் இப்படியேதான் சொல்லி ஜபித்தோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் வாய்க்க பண்ணார். அந்த மலேசியா தேசத்துக்கு போக உதவி செய்தார். தேவன் என்னோடு கூட வந்தார். எல்லா ஊழியங்களும் மிக சிறப்பாக செய்து முடிக்க உதவி செய்தார். அவருடைய வார்த்தையை அநேகருக்கு சொல்லும்படி செய்தார். அந்த வார்த்தை அநேகருக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் பலமாகவும் இருக்க தேவன் உதவி செய்தார். ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கிடைக்க தேவன் உதவி செய்தார். அது மற்றும் சுகபத்திரமாய் மீண்டும் இந்தியாவுக்கு, சென்னை பகுதிக்கு வந்து சேர தேவன் உதவி செய்தார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி செல்வாரானால் நிச்சயமாகவே நமக்கு நலமும் விசாலமான ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாரானால் எப்பேற்பட்ட சிறுமையா இருந்தாலும் அதிலிருந்து அவர் நம்மை நடத்தி செல்லுகிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தேமிலே பாலம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலில் மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இப்போ ஜனங்களை ஆண்டவர் அவர் நடத்துகிறார். எகிப்திலிருந்து இப்போ கானான் தேசம் வருவதற்கு நடத்துகிறார். அவர் நடத்தும்படி எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று சொல்லப்படுது. பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் விடுதலை ஆக்குறவர் மாத்திரமல்ல, சிறுமையை நீக்கிறவர் மாத்திரமல்ல, நலமும் விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் மாத்திரமல்ல, பாலும் தேனும் நிறைந்த தேசத்தை கொண்டு போய் விடுகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்ம நடத்தும்படி பகலிலே நம்ம நடத்தும்படி அவர் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே வழிகாட்ட வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்தினாலும் இருந்து நமக்கு முன்னாடி முன் செல்கிறாராம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் அங்க சொல்லப்பட்டுக்குதுங்க. அழகாக கர்த்தர் பகலில் அவர்கள் வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அவங்களுக்கு அவரே மேக ஸ்தம்பமாக, அவரே அவங்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவங்களுக்கு முன் சென்று அவங்கள வழி நடத்துகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க எத்தனையோ வழிகளை தெரிந்து நீங்க செயல்பட்டு இருப்பீங்க. ஆனா அவையெல்லாம் கடைசியில வழி தெரியாத பாதையில கொண்டு போய் விட்டு இருக்கும். ஆனால் இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய போற தெரியுமா? இந்த வார்த்தை கேட்கிற இந்த வினாடியிலிருந்து உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர் இருந்து அவர் உன்னை வழிநடத்த போகிறார். அவர் உனக்கு முன்னே செல்ல போகிறார். அவளுக்கு முன் சென்றார் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரம் 22ஆம் வசனம், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லையாம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் செல்வதற்கு அவரே மேகஸ்தம்பமாகவும் அவரே வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பமாக இருந்து அவர் முன் சென்றார். அவர் விலகி போகவில்லையாம். உங்களுக்கு ஆண்டவர் அவர் மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வெளிச்சமாய் இருந்து உங்களை வழிநடத்த வழிகாட்டி உங்களுக்கு முன்னே அவர் செல்ல போகிறார். அது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியா யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. அங்க அவங்க கடந்து போகக்கூடாதபடி அவங்க மிகப்பெரிய சிவந்த சமுத்திரம் ஒன்று இருக்கிறது. அங்க திகைத்து நின்ற போது ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டுன்னு சொல்லும்போது நீட்டின போது அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஜனங்கள் அதில் கால் ஊன்றி வழி நடந்து அவங்க சென்றாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை வழிநடத்த நம்மோடு கூட வருவாரானால், நம்மோடு கூட இருப்பாரானால், எப்பேற்பட்ட எகிப்து அடிமையா இருந்தாலும் விடுதலையாடும், எப்பேற்பட்ட சிறுமையா இருந்தாலும் அது விடுதலையாடும். அது மாத்திரமே, எப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெயில் தன்மைகள் இருந்தாலும் அது விலகி போகும். எப்பேற்பட்ட காரூரில் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு விலகி போயிடும். அது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட சிவந்த சமுத்திரம் நமக்கு முன்பாக இருந்தாலும் அதுவும் நமக்காக பிளந்துவிடும். காரணம், அவர் நம்மை வழி நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வழி நடத்த போகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது எப்பேற்பட்ட அடிமைதனை கட்டா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை கட்ட ஒழுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிறுமையா இருந்தாலும் அந்த சிறுமையெல்லாம் தேவன் விடுதலையாக்க போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து செல்லக்கூடாதபடிக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெப்பம் போன்ற ஒரு சூழ்நிலை, அது அந்தகாரம் போல ஒரு இருள் போல சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் கர்த்தரே அதுல இருந்து உங்களை நடத்தி செல்ல போகிறார். அது மாத்திரமல்ல, நீங்க கடந்து போகக்கூடாது சிவந்த சமுத்திரம் போன்ற காரியங்கள் இருக்கலாம். அதையும் தேவன் பிரித்து விட போகிறார். அதை நீங்க கடந்து போவீங்க. காரணம், உங்களை நடத்துகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அதில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதில் நீங்க கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர் உங்களையும் வழி நடத்துவார். பாருங்க, சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான். சங்கீதம் 121ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை வழி நடத்துவாரானால், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இந்த
இந்த வார்த்தை கேட்கிற இந்த வினாடிலிருந்து இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராம். இன்றைக்கு வழி நடத்துகிற கர்த்தர் உன்னை இன்றைக்கு மாத்திரமல்ல என்றென்றைக்கும் வழி நடத்தி உன்னை காக்கிறவரா இருக்கிறார். எப்போதான் நீ போகும்போதும் சரி, நீ வரும்போதும் சரி, இது முதற்கொண்டு ஆண்டவர் உன்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். சோர்ந்து விடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தை உங்களுக்கு தான். எனக்கு வயதாகி விட்டதே, நாட்கள் ஆகிவிட்டதே, கடந்து போய் விட்டதே, இனி நான் என்ன செய்ய போகிறேன், இனி யார் என்ன தாங்குவாங்க, யார் என்ன நடத்துவாங்க என்று தானே நீங்க நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவர். அது மாத்திரமல்ல, அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா அடிமையிலிருந்து விடுவித்தவர், சிறுமிலிருந்து விடுவித்தவர், சிவந்த சமூகத்திலிருந்து விடுவித்தவர், வழி நடத்தினவர். உங்களை வழி நடத்துவார். இன்று முதல் என்றென்றைக்கும் அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போது நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கண்கள் மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். மிக கலக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு ஏசப்பா வாழ வழி தெரியலையே, எந்த வழிக்கு போவேன், என்ன செய்வது என்று ஏசப்பா தெரியாமல் திகைத்து இப்போது ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அருமையான மகளுக்கு மனம் இறங்குவீராக. அன்பு சகோதரனுக்கு மனம் இறங்குவீராக. தாயாருக்கு மனம் இறங்குவீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு சிறு பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. இதோ சுவாமி, வாழ்க்கை முழுதும் பயம் இருக்குது சுவாமி, பயந்து போயிருக்கிறாங்க. இந்த பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க, கலக்கத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறாங்க. உம்மை விட்டா இவங்களுக்கு வேறு யாரும் இல்லை சுவாமி. உங்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் என்ற எசப்பா இந்த தலைப்பின்படி கர்த்தாவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுகிற உங்களுடைய பிள்ளைகளை எல்லாவற்றும் வழி நடத்துங்கப்பா. எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க வழி நடத்துங்க. படிப்பை குறித்து பயந்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க வழி நடத்துங்க. வேலையை குறித்து பயந்துக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்க நடத்துங்க. எசப்பா, இன்னும் எந்தெந்த காரியத்துல இவங்க சோர்ந்து போயிருக்காங்களோ அதெல்லாம் வழி நடத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பீராக சுவாமி. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பேன்னு சொன்னால், இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உங்களை தொட்டு இருப்பேன்னு சொன்னால், இந்த வார்த்தை மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேரட்டும். அது மாத்திரமல்ல, உங்களுக்காக ஜெபிக்க வேணும்னு சொன்னா திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.